அவங்க மேல நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரியா? அவங்க வயசுல பெரியவங்க, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கு என்னவோ சரியா படல. ஏன் சித்தி, ஒரே வீட்டுல இருக்கோம் எல்லாரும். அவங்க முகத்துல நம்ம முழிக்கணும், நம்ம முகத்துல அவங்க முழிக்கணும். அப்படி இருக்கிறப்ப இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேவையில்லாம குடும்ப உறவுல விரிசல் விழும்ல, அதான். ஆமா, இப்ப மட்டும் விரிசல் இல்லாமதான் இருக்கு. உங்க சித்திக்கு சிந்து சிவா கூட வாழ்றது சுத்தமா பிடிக்கல. அவங்க நீ சொல்ற மாதிரி சிந்துவை ஏதோ கோவத்துல அடிச்சிருந்தா கூட நான் அதை கன்சிடர் பண்ணிருப்பேன். ஆனா ஒவ்வொரு விஷயத்திலயும் சிந்துவை டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க. சிந்து சிவா கூட வாழக்கூடாதுன்னு எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸையும் பண்றாங்க. ஏதோ சிந்துதான் எல்லாத்தையும் பெருந்தன்மையை சகிச்சுட்டு போயிட்டு இருக்கா. என்னால சகிச்சுட்டு இருக்க முடியாது. அவங்க அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன். அதுதான் என்னோட கேரக்டர். நானே போய் மன்னிப்பு கேட்காதப்போ நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு போய் மன்னிப்பு கேட்ட? அவங்க என் சித்தி தானே. நான் என் சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேனே. தூக்கி வளர்த்திருக்காங்க. என்னாலாம் அவங்கள அப்படி விட்டு கொடுத்துட முடியாது. என்னமோ ஒரு கிரிமினல் இன்னொரு கிரிமினலுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அது உன் விஷயத்துல கரெக்டா இருக்கு.